அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இஸ்ரேல் பலஸ்தீனுக்குள்ள ஒரு வார். உண்மையிலே அது இஸ்ரேலுக்குள்ள இடமே கிடையாது, பலஸ்தீனுக்குள்ள இடம். ஆனால் யார் அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்களையே வெளியில் தள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு அல்லாஹு தாலா மிக விரைவிலேயே ஒரு சொல்யூஷனை கொடுப்பான். ஹசரத் மைமூனா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அஃப்தினா ஃபி பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்திஸை பற்றி எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்திஸ் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர். நாளைக்கு கியாமத்து நாளில் எழுப்பப்படக்கூடிய இடமே அதுதான் அப்படின்னா, நாளைக்கு அத்தனை மக்களையும் எழுப்பப்படக்கூடிய இடம் அப்படின்னா. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தூஹு, நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போங்க. ஃபைன்ன சலாத்தன் ஃபீஹி க அல்ஃபி சலாத்தின் ஃபி கைரி. அங்கே ஒரு ரக்காயத்தை தொழுகிறது மற்ற இடத்துல 1000 ரக்காயத்தை தொழுகிறத விட சிறந்தது அப்படின்னா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருப்பாங்க, லா துஷத்து ரிஹால் இல்லா இலா சலாஸ். ஒரு பள்ளிவாசல் அல்லது ஒரு இடத்த போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா 3 இடங்களை விசிட் பண்ணுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க 3 இடத்துக்கு போங்க. ஒன்று காபா ஹரம் ஷெரீஃப், 2வது மஸ்ஜித் நபவி மதீனால இருக்கக்கூடியது, 3வது பைத்துல் மக்திஸ். இந்த 3 இடத்துக்கு போங்க அப்படின்னா, ஒரு இடத்துல தொழுதா 1,00,000 நன்மை, இன்னொரு இடத்துல தொழுதா 50,000 நன்மை, இங்கே தொழுதா 1000 ரக்காயத்து தொழுத நன்மை. அப்போ 1000 ரக்காயத்து அப்படிங்கிறது லேசிலையா கிடைக்கும்? அதுவும் லேசில் கிடைக்காது. அப்போ எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தாலா உயிர் தெழுப்பி அங்கே தொழுகவும் வச்சான் அப்படிங்கிறது வரலாறு இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இடம், அந்த இடத்த நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்க்கறது, வரலாற்று சின்னங்களை போய் பார்க்கறது மாதிரி இந்த இடங்களுக்கும் போகிறது, அதை நினைவு கூறுறது இஸ்லாம் ரொம்ப ஆதரிக்கும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.